சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரவை அப்பம் வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரவை அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரவை எடுத்துருந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குவேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி எல்லாத்தையுமே ரவை ஓரளவுக்கு உறிஞ்சிரும். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையுமே ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. இது கூட நம்ம திரும்பவும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 30 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது ரவை நல்லா ஊறிடும். அதனால் நமக்கு அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரவை நல்லா ஊறிருக்கு. ரவை தனியாக இருக்குது, தண்ணி தனியாக அப்படியே மேலே நிற்கிது. நம்ம இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாம். ரவை இல்லாமல் தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த ரவை கூட 1/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தான் நம்ம ரவை எடுத்துருந்தோம். இதே கப்புக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை அரைச்சி சேர்க்கும்போது நம்ம அப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாழைப்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ரவா கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை கூட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது அப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி அப்பம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையை ஊற வச்ச தண்ணியிலேயே சர்க்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சிரும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை உருக்கிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவுடைய பதம் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கும்போது அப்பம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்லையே சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்பத்தை பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் அப்பம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லாவே சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு அப்பமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை சென்டரில் கொஞ்சமாக விடுங்க. பாருங்கள், அதுவே நல்லா அழகாக உப்பி வருது. உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். அப்பம் பொரிச்சு எடுக்கிறதுக்கெலாம் நல்லா அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அடி கனமானதாக இருக்கணும். லேசான பாத்திரம் எடுத்துட்டோன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். இன்னொரு அப்பம் ஊற்றிக்கலாம். இதை நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம ஊற்றுனோடனே பிரிஞ்சு போயிடும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனேவே கருகி போயிடும். 2 பக்கமுமே நல்லா செவந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். சைட்லலாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அப்பமும் 2 பக்கமும் செவந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவுமே அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். நாம் வெள்ளை சர்க்கரை
அப்புறம் மைதா மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த லைட் ப்ரௌன் கலருக்கு நம்மளோட அப்பம் கிடச்சிருக்கு. நீங்கள் கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்து செஞ்சுருந்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு நம்மளோட அப்பம் கிடைக்கும். எல்லா அப்பத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சைடில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த சாஃப்டான ரவை அப்பம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.